பிரைஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 13. அன்னாள் தன் இருதயத்தில் பேசினால், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். அன்னாள் தன் இருதயத்தில் பேசுகிறாள். காரணம், அவள் வாய் திறந்து பேசி அவள் அழுது அவளுடைய ஜெபத்தினுடைய கடைசி நேரத்துக்கு வந்திருக்கிறாள். இனி நான் வாய் திறந்து பேச முடியாது, சத்தம் போட்டு வார்த்தைகளை சொல்ல முடியாது, இனி வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கக்கூடிய தெம்பு இல்லை, அல்லது எனக்கு பலன் இல்லை, இனிமே என்னால் பேச முடியாத அளவுக்கு என் இருதயம் அடைத்திருக்கிறது, என் வாய் வார்த்தை வர முடியாமல் தவிக்கிறது என்று இங்கே அன்னாள் கடைசி நாள் நேரத்தில், கடைசி தன்னுடைய வாழ்க்கையின் அந்த ஜெபமெல்லாம் கேட்கப்படலே என்ற ஏக்கத்தில் அதுக்கு மேலே வாசிக்கிறோம். அவள் மனம் கசந்து மிகவும் அழுது. அப்போது மிகவும் அழுதவள், மனம் கசந்தவள், சத்தம் போட்டவள். அழுகை என்று சொன்னால் சத்தம் இல்லாமல் இருக்காது. அவள் கண்ணீர் விட்டவள், தேம்பி தேம்பி அழுதவள். ஏன்னா தேவனுடைய சத்தம் அவள் கேட்டாள். இவளுடைய சத்தத்தை தேவன் கேட்டார். ஆனாலும் பதில் வராதது போல் ஒரு எண்ணம் இவளுக்கு இருந்தது. ஆகவே பதில் வரவில்லையே என்ற ஏக்கத்தில் இப்பொழுது கடைசியாக அவள் தன்னுடைய இருதயத்தில் பேசுகிறாள். இருதயம் தேவனிடத்தில் பேசுகிறது. வார்த்தை அல்ல, வாய் வார்த்தை அல்ல, இருதயத்தின் பேச்சு. இருதயம் பேசுகிறது. இருதயம் தேவனோடு கூட பேசுகிறது. அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. உதடுகள் இருதயத்தில் என்ன பேசுகிறாளோ வாய் உதடுகள் அசைகிறது. அந்த உதட்டின் சத்தம் வெளியே வரலை. காரணம், சொல்லும்படியாக ஒன்றும் இல்லை, பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் பேசியாச்சு. இப்போது இருதயத்தின் ஆழத்திலிருந்து இவள் இருதயமும் தேவன் இருதயம் ஒன்றாக இணைந்தது. அன்னாளின் இருதயமும் தேவனுடைய இருதயம் ஒன்றாக இணைந்திருந்தது. ஆகவே இவள் தன் உதடுகளை அசைத்து அவள் பேசுகிறாள். சத்தமே வரலை, சத்தமோ கேட்கப்படவில்லை. எப்படி சத்தம் வரும்? சத்தம் வர அளவுக்கு ஒன்றுமே இல்லை, சத்தம் வரலை. ஆனால் இருதயம் தேவனோடு இணைந்திருந்தது. சத்தம் வரலை, ஆனால் இருதயம் தேவனுடைய பிரசன்னத்தில் இணைந்திருந்தது. இருதயம் தூரமாக இருக்கவில்லை. அவளுடைய இருதயம் தேவனுடைய இருதயம் ரெண்டும் ஒன்றாக இருந்தது, இரண்டும் ஒன்றாக இணைந்திருந்தது. ஆகவே தான் தன்னுடைய சத்தம் கேட்கலாம் பரவாயில்ல, தன் இருதயத்தை தேவனோடு கூட இணைத்திருந்தாள், சேர்த்திருந்தாள். இருவரும் ஒன்றாக இருந்தார்கள். தேவனுடைய இருதயமும் அன்னாள் இருதயமும் ஒன்றாக சேர்ந்தது. சில நேரத்தில் சத்தமோடு ஜெபிப்போம், சத்தமோடு பேசுவோம். ஆனால் பார்க்குறதுக்கு அந்த ஜெபம் பயங்கர வல்லமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அந்த ஜெபத்தில் விசுவாசம் இருக்காது. சத்தமோடு ஜெபிக்கிறதுனால அது பவர்ஃபுல் ப்ரேயர் அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. கிடையாது. சத்தமோடு ஜெபிக்கிறதுனால அது பவர்ஃபுல் ப்ரேயர் கிடையாது. எப்போ அது பவர்ஃபுல்லாக மாறும்னா, அவன் இருதயமும் தேவனுடைய இருதயமும் ஒன்றாக இணைக்கப்படுகிற பொழுது, தேவனோடு கூட தன்னுடைய இருதயத்தை இணைத்து கொண்ட பொழுது தான் அந்த ஜெபம் ஒரு பவர்ஃபுல் ப்ரேயராக மாறும். இல்லைன்னா அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சத்தமோடு ஜெபிக்கிறதுனாலையோ டேபிளை அடிச்சடித்து பிரசங்கம் பண்ணுறதுனாலே ஒன்றுமே கிடையாது. ஆகவே அன்னாள் சத்தம் போட்டு அழுத நாட்கள் உண்டு, மனம் கசந்து அழுத நாட்கள் உண்டு. இப்பொழுதோ அவள் சத்தம் போடலை, அழலை, மாறாக தன் இருதயத்தை தேவனோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். தேவனோடு பேசுகிறாள். ஆனால் உதடுகள் அசைகிறது, சத்தம் வரல, வெறும் காற்று தான் வருது, சத்தமே இல்லை. அவளுக்கு பலன் அற்றவளாக அவள் பேசுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்கிறார். நான் கர்த்தருடைய சன்னதியில் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று அன்னாள் அங்கே சொல்லுகிறார். என் இருதயம் முழுதுமாக தேவனத்தில் ஊற்றியிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ இருதயத்தை தேவனத்தில் ஊற்றி விடுகிறது. இருதயத்தை தேவனோடு கூட இணைத்திருப்பது, நம் இருதயமும் தேவன் இருதயம் ஒன்றாக இணைக்கிற பொழுது தேவனுடைய சித்தம் வாழ்க்கை நிறைவேறுவதற்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும், நல்ல வழிவகை செய்கிறதாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலை நாட்களில் போய் கொண்டிருந்தாலும், என்ன காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தை எட்டி கொண்டிருக்கிறது. இருதயத்தின் நோயில் அவர் அறிகிறார், ஜெபங்களை கர்த்தர் அறிகிறார். ஒருவேளை சத்தமோடு ஜெபிப்பதற்கு பலன் இல்லாமல் போகலாம், வசதி இல்லாமல் போகலாம். எப்படி ஜெபிக்க முடியுமா, கர்த்தர் செய்வாரா என்று யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்னாளின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அன்னாளுக்கு ஒரு அருமையான தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை கொடுத்தார். ஆக தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு மேல் கொடுப்பார். நமக்கும் சமயமாக இருக்கிறார்.
நமக்கு நன்மை செய்து மகிழ பண்ணுவார். தைரியத்தோடு இருப்போம், முன்னேறி செல்லும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அன்னாள் தன் இருதயத்தை உம்மோடு இணைத்திருந்தால், அன்னாள் தன் இருதயத்தை உங்கள் சமூகத்தில் ஊற்றி விட்டால் ஆண்டவரே, நாங்கள் கூட அப்படியாக ஜெபிக்க ஆண்டவரே, சத்தமோடு ஜெபிக்கிறது மட்டுமல்ல, எங்கள் இருதயத்தை உம்மோடு இணைத்து ஜெபிக்க ஆண்டு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களோட கரத்தில் தாழ்த்து போட இயேசுவின் நாமம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். You will be succeeded. Praise God.